நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நேர்களே, நம்ம இப்ப என்ன விஷயம் பார்க்க போறோம்னா, இந்த 2026ஆம் ஆண்டு ஆடி மாதத்துல இந்த ஆடி மாதம் உங்களுடைய வாழ்க்கையில ஆட்டி வைக்க போதா, இல்ல இப்ப இருக்கிற பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வு கொடுக்க போதா அப்படிங்கிற பத்தி நம்ம தெளிவா பார்க்க போறோம். பொதுவாகவே பாத்தீங்கன்னா இந்த தமிழ் மாத பலன்கள் எல்லாமே சூரிய பகவானை மையமா வச்சுதான் நம்ம எடுப்போம். ஸோ அப்ப சூரிய பகவான் எந்த ராசிக்குள்ள வராரு அப்படின்னா, இந்த ஆடி மாதம் சரியாக 17/6/2026 சரியாக சூரிய பகவான் ஆடி மாதம் 1ஆம் தேதி நம்மளுடைய கால சக்கரத்துக்கு 4ஆம் வீடான கடக ராசிக்குள்ள நம்முடைய சூரிய பகவான் உள்ள வர. ஸோ அப்ப கடக ராசிக்குள்ள சூரிய பகவான் உள்ள வர இந்த ஆடி மாதத்துல மிகப்பெரிய அற்புதங்கள், மிகப்பெரிய நன்மைகள் எல்லா ராசினியர்களுக்குமே உறுதியா கிடைக்கும். இதுல உங்களுடைய ராசிக்கு என்னென்ன மாற்றங்களை, ராசியின் அடிப்படையில சூரிய பகவான் அமர்ந்த இடம், அதே போல சூரிய பகவானை தவிர்த்து மற்ற கிரகங்களும், சூரிய பகவானும் மற்ற கிரகங்களும் இணைந்து உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போறாங்கன்னு சொல்லி நம்ம தெளிவா பார்க்கலாம். அதாவது மற்ற கிரகங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்முடைய ரிஷப ராசியில செவ்வாய் பகவான் கிட்டத்தட்ட இந்த ஆங்கில மாத தேதிப்படி பார்த்தீங்கன்னா 2ஆம் தேதி வரையும் அவர் எங்க இருப்பாரு, ரிஷபராசியில் இருப்பார், செவ்வாய் பகவான் இருப்பார். 3ஆம் தேதி 3/8/2026 நம்முடைய செவ்வாய் பகவான் மிதுன ராசிக்குள்ள பயணம் செய்வார். ஆல்ரெடி மிதுனத்துல நம்முடைய புதன் பகவான் அமர்ந்திருக்கிறார். அதே போல கடகத்துல நம்முடைய குரு பகவான் இருக்காரு. குருவோட சேர்ந்து சூரியன் இப்ப ஒரு மாதம் டிராவல் பண்ண போறாரு. சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா இப்போ சிம்ம ராசிக்குள்ள கேதுவோட இணைந்த சுக்கிர பகவான் கரெக்டாக 1/8/2026 என்ன பண்றாரு, தன்னுடைய கன்னி ராசிக்குள்ள நீசம் பெற்ற கன்னி ராசிக்குள்ள சுக்கிர பகவான் தன்னுடைய பயணத்தை செயல்படுத்துவாருங்கிறது பார்க்குறோம். ஸோ அதே போல பார்த்தீங்கன்னா நம்முடைய ராகு பகவான் கும்ப ராசியிலையும், சனி பகவான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த ஜூலை 27 என்ன பண்றாரு, நம்மளுடைய மீன ராசிலேயே இந்த மாதம் என்ன பண்றாரு, வக்ரம் அடைகிறார். ஸோ இந்த கிரகங்களுடைய அமைப்பின் ரீதியாக உங்களுடைய லைஃப்ல என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, என்னென்ன முன்னேற்றங்கள் ஏற்பட போகுதுங்கிறத பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மீன ராசி அன்பர்களாகிய உங்களுக்கு இந்த ஆடி மாதத்துல கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகள் என்னென்ன மாற்றங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்முடைய மீனராசி அன்பர்களுக்கு உற்சாகங்கள் நிறைந்த ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் இருக்க போகுது. கனவுகள் நினைவாக போகுது. ரொம்ப நாளா கனவுல ஒரு நல்ல விஷயம் நடக்கிற மாதிரியே ஃபீல் பண்றேன் சார், எனக்கு ஒரு சந்தோஷமான செயல்பாடுகள் நடக்க போற மாதிரியே நான் ஒரு மனசால ஒரு உணரக்கூடிய தருணமா இருக்கு. ஸோ ஆனா அது நடக்க மாட்டேங்க, அது நடக்குமா இல்ல அது கனவாகவே போயிருமா அப்படிங்கிற கேள்வி வைத்தீங்கன்னா, உறுதியாக உங்களுடைய கனவு நினைவாக போகுது. இது நைட்ல வர கனவாக இருக்கட்டும், அல்லது பகல்ல இந்த விஷயத்தை அச்சீவ்மெண்ட் பண்ணணும், இந்த இடத்துல அங்கீகாரம் கிடைக்கணும், இந்த இடத்துல வேலை வேணும், இந்த இடத்துல தான் நான் என்னுடைய முழுமையான ஒரு ஆளுமை செலுத்தி நான் யாருன்னு ப்ரூவ் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய மனதில் உள்ள கனவுகளாக கூட நிறைவேறக்கூடிய ஒரு சிறப்பான, அதுவும் உற்சாகமாக நிறைவேறக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு மாதமாக இந்த ஆடி மாதம் நம்முடைய மீனராசி என்பவர்களாகிய உங்களுக்கு கொடுக்க போகுது. அதே போல சொந்தமாக தொழில் செய்த நம்முடைய மீனராசி என்பவர்களுக்கு தொழிலில் வேலையாட்களால் பிரச்சனை, வேலையாட்கள் உங்களை புரிஞ்சுக்கிற மாட்டேங்காங்க, உங்களுக்கான ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டேங்காங்க, நீங்களும் அவங்களுக்காண்டி எவ்வளவோ இறங்கி போயிட்டீங்க, எவ்வளவோ விட்டு கொடுத்து போயிட்டீங்க. ஸோ அப்படிப்பட்ட நிலையில கூட உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கல, உங்களை புரிஞ்சுக்கிறாம உங்களை டிஆர்பிட் பண்றாங்க அப்படின்னா, இந்த மாதம் அவர்களுடைய நிலையை மாற்றிக்கொள்வார்கள். முதலாளி இவங்க நம்மளுடைய நிர்வாக பொறுப்பாளர் அப்படின்னு உங்களை புரிந்து கொண்டு நீங்க செய்கின்ற நல்ல விஷயங்களை உணர்வுபூர்வமாக ஏற்றுக்கொண்டு என்ன பண்ண போறாங்க, உங்க மேல அக்கறை காட்ட போறாங்க. உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு மாதமாக இந்த ஆடி மாதம் இருக்கு. உங்களுடைய அலுவலகத்தில் என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்கோ, அதாவது பொதுவாகவே நம்மளுடைய மீனராசிக்காரங்க ரொம்ப இப்போலாம் அதிகமாக யோசித்து தான் ஒவ்வொரு விஷயமும் செய்றீங்க.
முன்னாலாம் யோசிக்காம படன்னு அடே முடிச்சலாம் பார்த்துக்கலாம் முடியும் அப்படிங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்துகிற நீங்கள் இப்போ ஒவ்வொரு விஷயமும் செய்வோமா வேண்டாமா, செஞ்சால் என்ன ஆகும், இவங்க என்ன குறைய கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஃபில்டர் பண்ணி தான் செய்கிறீங்க. ஸோ அந்த நீங்கள் செய்யக்கூடிய நல்ல விஷயமா இருந்தால் கூட நீங்கள் ரொம்ப ரொம்ப ஃபில்டர் பண்ணி நீங்கள் செஞ்சால் கூட அதில் குத்தம் குறை, நின்னா குத்தம் நடந்தா குத்தம், நீ இப்போ நோட்டை கொடுக்கறது குத்தம், நீ நோட்டை டேபிள் டம்முன்னு வைக்கிறது குத்தம் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு குறைகள் ஒன்று உங்களுடைய உங்க கூட வேலை பார்க்குறவங்க சொல்லுவாங்க, அல்லது உங்கள் வீட்டில் இல்லை உங்கள் உறவு சொல்லும். இப்படி யாராவது ஒருத்தவங்க குறை சொல்லிட்டே இருக்காங்களே, நாங்கள் கரெக்டாக தான் இருக்கும், ஏன் எங்களை பாடாப்படுத்துகிறாங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்களுடைய எண்ணங்கள் உறுதியாக மாறப்போகுது. உங்களை குறை சொல்லக்கூடிய வாய் எல்லாமே என்ன பண்ண போகுது, தடுமாற்றமாகி உங்களை நிறை சொல்லக்கூடிய வாய்ப்பு, உங்களை புரிந்து கொண்டு அவர்களுடைய வார்த்தைகளில் உள்ள தவறை அவங்க திருத்த போகிறாங்க. ஏன்னா நீங்கள் தவறே பண்ணலை, அவங்கள பொறுத்த உங்களை டாமினேட் பண்ணணும், அதான் அவங்க டார்கெட். அந்த டார்கெட்டை அவங்க அச்சீவ்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ ஆனால் அந்த இடத்துல நீங்கள் பொறுமையாக இருக்கீங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டுமாங்களே, அந்த எல்லை இந்த ஆடி மாதமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் சூப்பராக இருக்குது. அதுபோல் குழந்தை பாக்கியத்துக்காக எதிர்பார்த்து காத்திருக்கின்ற நம்முடைய மீனராசி என்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு சூப்பராக இருக்குது. குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்க மாட்டேங்காங்க, உங்களை புரிஞ்சுக்கிறவே மாட்டேங்காங்க, உங்களுடைய அன்பை புரிஞ்சுக்கிற மாட்டேங்காங்க, உங்களை கண்டுக்கிறதே கிடையாது, ஒரு லிமிட்டை தாண்டி உங்களெல்லாம் கவனிக்கிறதே கிடையாது அப்படின்னு வருத்தத்துடன் இருக்கக்கூடிய என் அருமை பெற்ற என் தாய் தந்தையாக இருக்கக்கூடிய, அதே போல் தாத்தா பாட்டியாக இருக்கக்கூடிய, என்னை விட வயது மூத்த உறவுகளான நம்முடைய மீனராசி என்பவர்களுக்கு உறுதியாக உங்களுடைய உண்மையான அன்பை, உங்களுடைய உண்மையான பாசத்தை உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய பேர குழந்தைகள் புரிந்து கொண்டு மதிப்பும் மரியாதையும் கொடுத்து நல்ல விதமான செயல்பாடுகளை கொடுக்க போகிறாங்க. ஸோ அதை பற்றி கவலையே பட வேண்டாம், சரியா. இவ்வளோ நாள் நீங்கள் ரியலாக இருந்தீங்கல்ல, அந்த ரியலுக்கு எப்போயுமே ஒரு மதிப்பு இருக்குல்ல, அந்த மதிப்பு கிடைக்க போகுது. அதேபோல் நண்பர்கள் மூலமாக ஏமாற்றப்பட்டேன், என் தோழி மூலமாக நான் ஏமாற்றப்பட்டேன், நான் நம்பி ஏமாந்தேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்மளுடைய மீனராசி என்பவர்களுக்கு நீங்கள் ஏமாற்றப்பட்டீங்கிறது ஒரே ஒரு காரணத்துக்காக இந்த கிரகங்கள் என்ன பண்ண போகுது, உங்களை ஏமாற்றுவதற்கு சரியான பாடத்தை கொடுத்து உங்கள்கிட்ட வாங்கப்பட்ட பொருளாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் திரும்ப ரிட்டர்ன் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த மாதம் சிறப்பான விஷயம் இருக்குது. உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு சின்ன சின்ன கவலைகள் வரக்கூடிய சூழ்நிலை உண்டு. ஸோ அப்போ உடல் ஆரோக்கியம் விஷயங்களில் கவனமாக இருக்கணும்னா என்ன பண்ணணும், உணவு பழக்க வழக்கங்களை கண்ட்ரோல் பண்ணணும், மனசை கண்ட்ரோல் பண்ணணும், மனமே மருந்து அப்படிம்போம், சரியா. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் மனசை கண்ட்ரோல் பண்ணி கரெக்டாக கொண்டு போயிட்டீங்கன்னா எல்லா விதமான மாற்றங்களும் எல்லா விதமான முன்னேற்றங்களும் நம்முடைய ஆடி மாதத்தில் கோச்சார கிரகங்கள் மீனராசி என்பதை உங்களுக்கு சிறப்பான விஷயங்களை சிரமப்படாமல் கொடுக்க போகிறாங்கிறது கிரக ரீதியான உண்மை.